ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. குஜராத் டைட்டன்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு நடந்த இந்த மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபியை அவங்களோட ஹோம்ல வச்சே குஜராத் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்சை குஜராத் எப்படி ஜெயிச்சாங்க? குறிப்பா சிராஜ் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு, சாய் கிஷோர் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு, பேட்டிங்ல பட்லர் ரொம்ப சூப்பரா ஆடினாரு. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி எல்லாம் முத்து கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். நேத்து சொன்னேன் லாட்ரி வின் பண்ணுவாங்க அப்படின்னு. லாட்ரிலாம் அடிக்கல, கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. எஸ், சூப்பரா ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி முதல் முறை இந்த சீசன் தோத்துருக்காங்க. ஓகே, எதனால தோத்தாங்கன்ற ரீசன்ஸ்க்கு நம்ம வருவோம். சோ அதுதான் இந்த மேட்ச்ல தோத்ததுக்கான ரீசன் தான். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்க வந்து தோத்தாங்கன்னா இது மேபி இன்னும் கொஞ்சம் காரணமா வரலாம். கடைசியில நம்ம எடுத்து பார்த்தோம்னா தோத்ததுக்கு ரீசன் எடுத்து பார்த்தோம்னா அந்த 6 ஓவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் தான் தனியா நிக்குது. ரஜத் பட்டிதரும் அதை தான் பேசிட்டு போயிருக்கிறாரு. என்னன்னா ஃபில் சால்ட் ஒரு அதிரடியா ஆடி ஒரு 30-40 ரன்ஸ் ஆஃப் செஞ்சுரி கொடுப்பாரு. விராட் கோலி கொஞ்சம் அதிரடியா ஸ்டார்ட் பண்ணி நின்று ஆடி பெரிய இன்னிங்ஸ்க்கு போயிருப்பாரு. படிக்கெல்லாம் விட்டுறலாம், அவரு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ரஜத் பட்டிதர் அகெயின் அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. 3 பேர் ஃபார்ம்ல இருந்த 3 பிளேயர்ஸ் வந்து மொத்தமா அந்த முதல் 7 ஓவருக்குள்ளேயே தூக்குனாங்க. ஸோ அதுதான் வந்து குஜராத்தோட வெற்றிக்கு காரணமாகிடுச்சோ. அப்சல்யூட்லி. அண்ட் குஜராத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் நம்பிக்கை. எதனால சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 தடவை ராஜஸ்தான் இதை பண்ணிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை நான் உங்ககிட்ட கேக்குறீங்களா, ஐபிஎல் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ஆளு, எவ்வளவு டீம் வெறும் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட களம் இறங்கியிருக்காங்க? 2 பேரோட டவுட்டா இருக்கு. பட் மும்பை வந்து 3 பேரோட இறங்கி நான் பாத்துருக்கேன். 3 பேரோட போயிருக்காங்க. ஓகே, பட் ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ரபாடா அவைலபிள். பட் எனக்கு இந்த மேட்ச் ரபாடா வேண்டாம், எனக்கு இஷாந்த் சர்மா தான் வேணும்னு ஒரு கன்விக்ஷன். ஆஷிஷ் நேராவோட கன்விக்ஷன், சுப்மன் கில்லோட கன்விக்ஷன். ரபாடா ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி. இது நாட் அவைலபிளா இருக்கட்டும், பட் ஸ்டில் அவங்க வேணா இன்னொரு போலரை எப்படியாவது வேணும்னு எடுத்துட்டு வரலாம், இல்ல கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வரலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். பட் எனக்கு இஷாந்த் சர்மா அங்க வேணும்னு அவங்க டிசைட் பண்ணது கன்விக்ஷன். அண்ட் ஷாருக் கானா கிளென் பிலிப்ஸ் வந்தாச்சுன்னா நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அகைன் நீங்க வந்து ஸ்டேச்சரா பாத்தீங்கன்னா அவரோட ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளென் பிலிப்ஸ் யூஸ்வலான ஒரு சாய்ஸா இருப்பாரு. எக்ஸாக்ட்லி, அந்த சாய்ஸ் இருந்துச்சு. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் இன்னைக்கு ஷாருக் கான் பேட்டிங்ல தேவையே படல. இன்னைக்கு மட்டும் கிளென் பிலிப்ஸ் ஃபீல்டிங்ல இருந்திருந்தாருன்னா அங்கேயே ஒரு 20 ரன் கம்மியாயிருக்குன்னு வைங்களேன். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர். 20 ரன் ஒரு 10 ரன் நான் மினிமமா கொடுத்துறேன். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர். பட் அது வேண்டாம், எனக்கு ஷாருக் கானோட கான்பிடன்ஸ் முக்கியம், என்னோட டொமஸ்டிக் பிளேயரோட கான்பிடன்ஸ் முக்கியம். அவங்க காமிச்ச கன்விக்ஷன் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட உள்ள வந்தாங்க. நல்ல ஒருத்தர் அவங்களோட பிரீமியர் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் போல இந்த கண்டிஷன்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா, சிராஜே இவ்வளவு போடுறாங்கன்னா ரபாடா எப்படி போட்டிருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க. பர்சனல் ரீசன்ஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்டபிள். பட் ஸ்டில் அவங்க சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ நம்பிக்கையோட அவங்க வந்தாங்க கேம்குள்ள. அண்ட் நீங்க சொன்ன அந்த 6 ஓவர்ல வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ். சிராஜ் உள்ள வரப்போ அந்த வெறி தெரிஞ்சிச்சுல, என்னைய விட்டீங்க, அந்த வெறியோட தான் சிராஜ் வந்தாரு. கோலி ஸ்டார்ட் பண்ணப்ப நான் இன்னைக்கு பெரிய இன்னிங்ஸ் இருக்குடான்னு நினைச்சேன். சிராஜ் ஒரு 4 அடிச்சாரு. யப்பா, அதான் இன்னைக்கு மேட்ச்ல பட்லர் அவ்வளவு அடிச்சிருக்காரு, சாய் சுதர்ஷன் அவ்வளவு அடிச்சிருக்காரு, ரஜத் பத்தியர் அடிச்சிருக்காரு, லிவிங்ஸ்டன் அடிச்சிருக்காரு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ரோக் இந்த மேட்சை நம்ம ஞாபகம் வச்சுக்க வைக்கணும்னா அது விராட் கோலியோட அந்த கவர் டிரைவ். நான் தலைவன் செட்டுடான்னு நினைக்கிறப்போ செம ஃபீல்டு ஒன்று வச்சாங்க, கரெக்ட் பொசிஷன்ல வச்சு எடுத்தாங்க விராட் கோலிய. அதுக்கப்புறம் மத்த விக்கெட்ஸ் அகைன் கோயிங் ஹார்ட் அட் த ஃப்ரண்ட். இது நம்ம 2-3 நாளா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தியரி தான் ஸ்ரீராம். மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸ் பெரிய ஷாட்டுக்கு போய் 190 200 வரலைன்னா நம்ம தோத்துருவோம் அது அப்படின்னு போனாங்கன்னா, இன்னைக்காவது 170 வந்துச்சு லிவிங்ஸ்டன்னால, இல்லைன்னா நீங்க சொன்ன 130 140 தான் வந்திருக்கும். அதான் நம்ம 2-3 நாளா நடக்கிறத நம்ம பாக்குறோம். சோ எங்கேயாவது ஒரு பிளேயர் ரெயின் பண்ணும். அண்ட் நீங்க பவர் பிளேல 4 விக்கெட் விட்டீங்கன்னா ஆப்போசிஷன் மேட்சை துண்டா தூக்கிடுவாங்க. ஏன்னா நீங்க பவர் பிளேல 4 விக்கெட் வச்சு நீங்க விட்டும் நீங்க ரொம்ப நல்லா ஆடினீங்கன்னா கூட 170 தான் வருது. ஆப்போனன்ட் பவர் பிளேல ஒரு விக்கெட்டை இழந்துட்டு அவன் 30 35 கூட இருப்பான். பட் அவனால கேட்ச் அப் பண்ண முடியும், ஏன்னா விக்கெட்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் வேணும்னு அவனுக்கு தெரியும். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த கோயிங் ஹார்ட் இந்த ஃப்ரண்ட்ல சொதப்புனா ஒரு பிளேயர் ப்ரொடெக்ஷனுக்கு வேணும். அதுக்கு ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த பவர் பிளேல அவங்க குஜராத் ரொம்ப நல்லா பண்ணதுக்கு ரொம்ப பெரிய காரணம் வந்து சிராஜ் தான். ஏன் அவர் பேசும்போது கூட நான் 7 வருஷமா ஆர்சிபிக்கு ஆடி இருந்தேன், இந்த ரெட் கலர் ஜெர்சில இருந்து இந்த ப்ளூ ஜெர்சிக்கு மாறுறதுக்கு எனக்கு அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தாரு.
ஸோ சிராஜ் ஏதோ வந்து ஒரு எக்ஸோட கல்யாணத்துக்கு போன மாதிரி தான் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் வந்திருந்தாரு. எக்ஸோட கல்யாணமா? அந்த நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். பட் ஸ்டில் ஸ்ரீராம் அவங்க நிறைய எமோஷன் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து செஹலையே சிராஜுக்காக தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேலையும் சிராஜுக்காக தான் விட்டாங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல சிராஜ் தான் இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். பட் இந்த தடவை எனக்கு சிராஜும் வேண்டாம். அவங்க போய் எடுத்த போலர் புவனேஸ்வர் குமார். சோ இதெல்லாம் இருக்கட்டும், நல்ல சாய்ஸா புவனேஸ்வர் குமார். பட் ஸ்டில் சிராஜ் அந்த வெறியோட வந்தாரு. அங்க எடுத்த விக்கெட்ஸ் 3வது ஓவர் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாரு. ஃபில் சால்ட் ஒரு பால பவுண்டரிக்கு வெளில அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுத்தாரு அவரு. அடுத்த பால் வேற பால் எடுத்துட்டு வந்தாங்க. மொதல் பால் போல்டு. இந்த சீசன் ரொம்ப ரெகுலரா நம்ம பாக்குறது 6 அடிச்ச அடுத்த பாலே ஒரு பேட்டர் அவுட் ஆகுறது. ஃபில் சால்ட் 6 அடிச்சாரு, அடுத்த பால் அவுட் ஆனாரு. சிராஜோட கம்பேக் அங்க பார்த்தோம். புவனேஸ்வர் குமாருக்கு 3வது ஒரு பவர் பிளேல கொடுத்தாங்க. 6 கொடுத்தாரு. சுப்மன் கில்லுக்கு அடுத்த பால் விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஜஸ்ட் கேம் கொஞ்சம் இந்த ஜாக்கிரதையா சேஃப்டியை நோக்கி மாறுதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இனிஷியலா வருது ஸ்ரீராம். பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் இருக்குது, அவங்களுக்கு ஹார்டா ட்ரை பண்ணா விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போறோமோ இல்ல. போலர்ஸும் இன்னும் புத்திசாலித்தனமா போலிங் போடுறாங்க. ஒரு 6 போச்சுன்னா அடுத்த பால் சேஃப்டி பால் போகாம அடுத்த பால் அட்டாக்கிங் பாலுக்கு போறாங்க. நீங்க சிராஜ் இன்னைக்கு செட் பண்ண விதமும் பார்க்கணும். நிறைய பால் நல்லா குட்லேருந்துலயே போட்டுக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு வந்து ஃபுல்லா ஒரு பால் உள்ள ஹார்டா இறக்குவாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுல, ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அதை. அப்புறம் கடைசியில வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்லோயர் ஒன்னும் போட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா போட்டார் ஸ்ரீராம். ஜஸ்ட் அந்த வெரி ஒண்ணு. இன்னொன்னு என்னதுன்னா விக்கெட் நீங்க ஜிடி லைனப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் மேட்ச் போலர்ஸ். இஷாந்த் சர்மா 100 டெஸ்ட் மேட்சோட வராரு. 100 டெஸ்ட் மேட்ச் அவர் பின்னாடி இருக்கு. அண்ட் பிட்ச்ல கொஞ்சம் புல்லு, நியூ பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், பிட்ச் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா இஷாந்த் சர்மா சூப்பர் போலரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிராஜும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்னு வரப்போ சோ அவங்க பாதியை பாத்துக்கிட்டாங்க. அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆடுறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டர். அவருக்கு இன்னைக்கு அன்லக்கி டே. அவர் போட்ட போலிக்கு ஒரு 2 விக்கெட்டாவது அவர் கிடைச்சிருக்கணும். ஒரு விக்கெட்டோட அவர் போனார். லாஸ்ட்ல டிம் டேவிட் கிட்ட ஒரு அடி வாங்கினாரு. பட் அது எக்ஸ்பெக்டட் தான் லாஸ்ட் ஓவர்னு வரப்போ. சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதோட போனாங்க. அண்ட் தட் மேன் சாய் கிஷோர் தன்னை தானே ஒரு இன்டர்வியூல நான் தான் நாட்டோட பெஸ்ட் ஸ்பின்னர் ஆட்டிடியூடோட உள்ள வராரு. நான் அவரோட நிறைய தடவை பேசியிருக்கேன். அவர் ஒரு சயின்டிஸ்ட். ரொம்ப வந்து பக்குவமான ஆளு. ரொம்ப நிதானமா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆள். இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா கமல்ஹாசனோட ட்வீட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து ரசீத் போட்டுட்டு இருந்தாரு இன்னைக்கு. இன்னொரு பக்கம் சாய் கிஷோர் போட்டாரு. ரசீத் கானை விட்டு புரட்டி எடுத்தாங்க இந்த பக்கம் லிவிங்ஸ்டன்லாம். பட் இவரை பார்த்தோம் அப்படின்னா இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. நம்ம 2 பத்தியுமே பேசலாம். ரஷீத் கான் ரொம்ப டேஞ்சரஸான பவுலரா பல சீசன்களுக்கு இருந்திருக்கிறாரு. லாஸ்ட் சீசன் இல்ல, இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சாய் கிஷோர் பல சீசன்களா பெஞ்சில் இருந்தாரு. அங்க இங்க சான்ஸ் தான் கிடைச்சது. பட் இப்போ சான்ஸ் கண்டினியூஸா கிடைக்குது. கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. 2 பேரை பத்தியும் சொல்லுங்க. இப்ப நான் எது பாசிட்டிவ்ல ஆரம்பா நெகட்டிவ்ல ஆரம்பா? நீங்க சாய் கிஷோர்ல ஆரம்பிங்க, பாசிட்டிவாவே போயிடலாம். ஓகே, சாய்க்கு ஏன்னா எனக்கு 2மே பாசிட்டிவ் ஸ்பின் ஆஃப் தான் நான் கொடுக்க போறேன். அதை ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் நான் உடைச்சிடுறேன். சாய் கிஷோர் பயங்கர திங்கிங் போலரு. எதுக்காக நான் சயின்டிஸ்ட் சொன்னேன், கேமை பத்தி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட போன் பண்ணி பேசினா கூட, இப்ப இந்த மேட்ச் நீங்க நல்லா சீரீஸ்க்கு நடுவுல எப்பவுமே போன் பண்றது இல்லை யாருக்கும். பட் ஆஃப் சீசன் போன தடவை ஒரு தடவை போன் பண்ணேன். ஐ திங்க் அவர் லாஸ்டா பேசினது பர்த்டே விஷ் பண்றதுக்கு போன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரஞ்சி ட்ரோஃபி சீசன் நடுவுல இருந்தார். அவர் தமிழ்நாடு கேப்டனு. அவர்கிட்ட நான் வந்து சீசன் நல்லா ஒரு மேட்ச் சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச் நடுவுல தான் நான் போன் பண்ணியிருந்தேன். அவரோட பர்த்டே நீ கரெக்டா வந்துச்சு. இந்த படி ஹாப்பி பர்த்டேன்னா அவருக்கு அவரோட கேம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹி நோஸ் இட் 100%. அடுத்தவன் லைஃப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதுல என்ன நடக்குது, அதுலயே நம்ம ஏதாவது கத்துக்கலாமான்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து கேள்வி கேட்பாரு. பயங்கர கியூரியஸான ஒரு பர்சன். ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, சாய் கிஷோர், தமிழ்நாட்டுல இருந்து வர ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சித்தார்த் மணிமாறனையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன் அதுல. எவ்ரிஒன் ஹேவ் தேர் ஓன் ப்ராசஸ். நான் யாரோட அச்சீவ்மெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். பட் ஜஸ்ட் த வே தே திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட். இவரும் அப்படிதான் வர்றாரு. இவரு அந்த குணால் பாண்டியா விக்கெட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, சாய் கிஷோர் இந்த பர்டிகுலர் கேம்ல அது வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஓவர் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பால் ஆக்ஷன்ல வந்துட்டு திரும்ப பின்னாடி வந்தாரு. வந்துட்டு பிச்சில இருந்து கையை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அம்பையர் கிட்ட ரவுண்ட் த விக்கெட் வரேன்னு போனாரு. அந்த அடுத்த பால் விக்கெட் எடுத்தாரு. அங்கேருந்து ஒரு கேரம் பால் போடுறாரு. அதுல லீடிங் எட்ஜ் வருது. ஜஸ்ட் அவருக்கு தெரியும் பிட்ச்ல கிரிப் இருக்கா, இப்படி பண்ணணுமா, பண்ணாரு. அண்ட் போஸ்ட் மேட்ச்ல பேசுறப்ப கூட நிறைய போலர்ஸ் பண்ணுவாங்க, பிட்ச் ரொம்ப பேட்டிங் பிட்ச், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் விக்கெட் வந்துச்சும்பாங்க. இவர் வந்து பிட்ச்லாம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன்னாரு. பால் பர்டிகுலர் பால், அந்த பாலுக்காக நான் 3-4 வருஷம் அதை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
இன்னைக்குதான் எனக்கு வந்து முழுசா கான்பிடன்ஸ் வந்துச்சு, போயிடலாம் அப்படின்னு போட்டு பார்த்தா விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. இது ரொம்ப நல்ல ஒரு பால். திடீர்னு வித்தியாசமா என்ன அஸ்வின் மாதிரி திடீர்னு நீங்க ஆக்ஷன்லாம் வச்சு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சோ எப்படி இருந்துச்சு அந்த பால் பத்தி மட்டும் சொல்லுங்களேன். போன மேட்சும் அந்த பாலை போட்டாரு. நீங்க போன மேட்சும் நல்லா தான் போட்டாரு. பட் அதுல அவ்வளவா ஹைலைட் ஆகல. இந்த மேட்ச் ஹைலைட் ஆகுது. அதுதான் பெரிய வித்தியாசம். பட் அந்த பால் இருக்குன்னு காமிக்கிறாரு. அண்ட் இவங்க எல்லாருமே கேம்ல ஒர்க் பண்றாங்க ஸ்ரீராம். எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். சோ ஒரு வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு பாலர் டெவலப் பண்ணுன்றதுக்கு நான் பிராக்டிஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். மேட்ச்ல அதை போடலாமா வேணாமான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎல் இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் விளையாடுறது. அந்த பால இந்த லீக்ல ட்ரை பண்ண முடியும். லெஸ் ரிஸ்க். அதுல தப்பே கிடையாது. ஓகே, அவரோட இப்ப வந்து டீமுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா லெவன்லயும் இருக்கிறாரு. இனிமே அவரை தவிர்க்கவே முடியாதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. அவரை வந்து நிறைய வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சான்சஸ் எல்லாம் இல்லாம. இப்போ வந்து இல்ல, போன வருஷம் அவர் எடுக்கல நம்ம நிறைய பேசணும். பட் அவர்கிட்ட நான் வந்து சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறப்பதான் சொன்னாரு, வேடிக்கையான கதை, முத்துப்படி ஒரு கழுத்து வலி வந்துச்சு, டீம் ஏன் நீங்க நல்லா தானே போட்டது, ஏன் எடுக்கலன்னு கேட்டேன். ஒரு பயங்கர ஒரு கழுத்து வலி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல, என்னால திரும்ப கூட முடியல. இந்த அமிதாப் மாமா மாதிரி நான் ஒரே பக்கம் பார்த்துட்டு இருக்க முடிச்சு, என்னால பார்க்க முடியல, என்ன வலின்னு எனக்கு தெரியவே இல்லை, அதனால மேட்ச் விளையாட முடியல என்னால. சோ அவர் இன்ஜூர், செய்தி வெளியே வரல, பட் அவர் இன்ஜூர் ஆனாருன்றதால தான் அவர் கலந்துக்கல. இல்லைன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் விளையாடி இருப்பாரு ஸ்ரீராம். ஓகே, சூப்பர். இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. இந்த சீசன்ல பெரிய சம்பவங்கள்லாம் இனிமேதான் பண்ண காத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துருங்க, ரஷீத் கான் என்ன நடக்குது? நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, வழக்கமான ரஷீத் கானா தெரியலையே, என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை என்னன்னா ஸ்ரீராம், அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் விளையாடிட்டாரு, அதுக்கப்புறம் இங்க வராரு, அது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர், அவர் எதிர்கொள்ற எல்லா பிளேயர்ஸும் அவர் முன்னாடியே ஒரு 4-5 வருஷமா விளையாடுற பிளேயர்ஸ். மூணாவது ஃபேக்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு பர்டிகுலர் கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிவிங்ஸ்டனை அவர் வந்து எந்த பால் வேணாலும் அவுட் ஆகிற மாதிரியே தான் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு இருந்தாரு. லிவிங்ஸ்டன் அவ்வளவு பெரிய பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின் கிடையாது. அவர் ஒரே ஒரு மெத்தட் வச்சுட்டாரு, ஃபுல் கவர் பண்ணுவேன், இப்படி நவுந்து வந்து ஷஃபிள் பண்ணிட்டு வருவேன், முட்டி போட்டு அடிக்க போறேன். ஏன்னா அங்க நீங்க பாலை ரீச் பண்ணிடுறீங்க, பால் திரும்புதான்ற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. என்ன இந்த வென் இன் டவுட் ஸ்வீப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரு ஆல்வேஸ் ஸ்வீப் அப்படின்ற தியரியோட ரஷீத் கானை விளையாடினாரு. அதுல அவர் மேல பிரஷர் போட்டாரு. சோ இது இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்ல. பட் ஓவராலா ரஷீத் கான் இட்ஸ் டைம், அவர் இன்னும் ரீஇன்வென்ட் பண்ணிட்டு வருவாரு. ஏன்னா பேட்டர்ஸ்க்கு அவர் தெரிஞ்சிருச்சு இந்த பால் போட போறாரு. 5-6 பால் வச்சிருக்காரு ரஷீத். அதை வச்சு ஒரு 7 வருஷம் கொடி கட்டி பறந்தாரு. நேச்சுரல் ஒரு வருஷம் ஸ்லம்ப் இருக்கும். சுனில் நாராயணுக்கு ஐபிஎல் ஸ்லம்ப் இருந்தது இல்லையா என்ன? கண்டிப்பா நேச்சுரலி ஒரு வருஷம் இந்த மாதிரி வரும், அவர் திரும்ப வருவாரு, கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிறீங்க? நிச்சயமா கொடுப்பாரு. இந்த சீசன் இன்னும் போக போக பிச்சஸ் நாடு ஃபுல்லா பிச்சஸ் இன்னும் ட்ரை ஆகும், இன்னும் டர்ன் ஆகும். சம்மர் வர ஒரு வாய்ப்பு இருக்குங்க, நம்ம திரும்ப கம்பேக்க பார்க்கலாம். இந்த சீசனே பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, போலிங்ல விடுறத பேட்டிங்ல பண்றதுக்கு அவர் கொஞ்சம் மேல வந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஃபார் சாம்பியன் லைக் ஹிம். இப்ப நீ இன்னைக்கு பேட்டிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து, நீங்க நேத்து சொன்னீங்க இவங்க வந்து டாப் ஹெவியான டீம், டாப் 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் இவங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து 2 பேர், நம்ம வழக்கம் போல சாய் சுதர்சன் அவரோட வழக்கமான ஆட்டத்தை ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கன்சிஸ்டன்சி அதை விடவே மாட்டேங்கிறாரு, அதான் அவரோட பெரிய பலமா இருக்குது. இன்னொரு பக்கம் பட்லர் அவரோட வழக்கமான இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. சோ இந்த சேசிங் பத்தி, இந்த அவங்களோட டாப் 3 பத்தி, குறிப்பா இந்த 2 பேர் பத்தி. இவங்க அதாவது ஏதாவது ஒரு டீம் இவங்களை வந்து ரொம்ப மோசமா தெரிய வைக்கணும்னா 3ல 2 பேரை நியூ பால்ல எடுத்தாகணும் பவர் பிளேக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் டாப் ஹெவி தான். 3ல 2 விக்கெட் அவங்க எடுத்தாதான் கேமுக்குள்ள இருந்து அவங்களை வெளியே எடுக்க முடியும். அண்ட் இன்னைக்கு டார்கெட் ரொம்ப ஐடியல். 170ன்றது சாய் சுதர்ஷனோட ஸ்டைலுக்கும் சுப்மன் கில்லோட ஸ்டைலுக்கும் ஏத்தது. ஏன்னா போலர்ஸ் அவங்க வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த டார்கெட். அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷம் அவங்களோட வேர்ஸ்ட் இயரா இருந்துச்சு. அண்ட் போன வருஷம் நீங்க லீக் ஸ்டேஜோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல குறைவான சிக்ஸஸ் அடிச்ச டீமா ஜிடி தான் இருந்தாங்க. சோ இந்த வருஷம் அதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. சிக்ஸர்ஸ் கூட பார்த்தா போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 13 6 என்னமோ தான் அடிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி அப்படியே வந்து டபுளா ட்ரிபிள் ஆக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிக்ஸஸ் அடிக்கிறாங்க. எஸ், அத பண்ணிருக்காங்க. அண்ட் பட்லரோட அடிஷன் போன வருஷமும் இதே டீம் தான் இருந்துச்சு. பட் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் அங்க இல்ல. உங்களுக்கு லோவர் டவுன்ல மில்லர் வந்துகிட்டு இருந்தாரு, அப்படிதான் இருந்துச்சு டீம். சோ பட்லர்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அங்க வந்து நிக்கிறது எல்லாருக்குமே பலத்தை சேர்க்குது.
அண்ட் பட்லர் இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்ற பிளேயர் கிடையாது. 10 பால் டைம் எடுப்பாரு. கில் அவுட் ஆனப்ப வந்தாரு, 10 பால் டைம் எடுத்தாரு. அப்ப சாய் சுதர்ஷன் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரசிக் சலாமோட ஓவரை பார்த்து ஆடினாரு. ரசிக் சலாமோட 2வது ஓவர்ல தான் பட்லரோட நம்ம அந்த இதை பார்த்தோம், அட்டாக்கிங் ஸ்டைல பார்த்தோம், பிளாஸ்ட். அண்ட் அங்கே இருந்து நிறுத்தல. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனோன்னு அடுத்த 5 பால் ஸ்லோவா விளையாடினார் பட்லர். ஏன்னா அவருக்கு இந்த கேம் தெரியும், அவரோட கேம் தெரியும். ஐபிஎல் லெஜெண்ட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட லெஜெண்ட். சோ இந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் போச்சுன்னா புது பிளேயர்ஸ் மேல பிரஷர் வரும். நம்ம மிடில் ஆர்டர் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் டைம் எடுத்தாரு. அண்ட் ருதர்ஃபோர்டோட ஆக்சுவலா நம்ம இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் ரொம்ப நல்ல பிளேயர். இன்னைக்கு அந்த பட்லர் அந்த கேட்ச் வேற விட்டுருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு ரெகுலேஷன் கேட்ச், அதை பத்தி கூட பேசியிருந்தாரு. நான் வந்து இந்த கிப்ஸ் மாதிரி பண்ண ட்ரை பண்ணி கேட்ச விட்டுட்டேன், அதுக்காகவே ரன் அடிக்கணும்னு வந்தேன். அதுவும் ஓகே. அது எல்லாம் இங்கிலாந்துக்காரங்களுக்கே நடந்துச்சு பாத்தீங்களா? சால்ட்டோட கேட்ச விட்டாரு, லிவிங்ஸ்டனோட ஸ்டம்பிங்க விட்டாரு. ஓ, இது ஏதோ கான்ஸ்பிரசி தியரியா? கான்ஸ்பிரசி தியரி நடந்துருச்சுங்க தற்செயல். பட்லர் ஒரு ஐ மீன் என்டையர் ஐபிஎல்ல ஒரு பிளேயர் மேல எனக்கு வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும், ஜஸ்ட் ஃபார் த வே ஹி பிளேஸ் த கேம்னா எனக்கு பட்லர் தாங்க. ரொம்ப கருணை உள்ள வாய்ந்த ஒருத்தர். மேட்சுக்கு முன்னாடி ஆட்டோல சுத்திட்டு இருந்தாருங்க அவரு. பெங்களூர்ல நேத்து ஒரு இன்ப சுற்றுலா போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆட்டோல. செம ஸ்வீட்டான பர்சன். ஓகே, குஜராத் வந்து நம்ம பாக்குறப்போ நம்ம மத்த டீம்ஸ் நிறைய பேசுறோம். குஜராத் வந்து ஒரு அண்டர் டாக்ஸ் இமேஜ்க்கு ஹர்திக் வெளியே போனதுல இருந்தே ஒரு அந்த மாதிரி ஒரு சோனுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. ஒரு இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. பட் இன்னமும் அப்படிதான் ஆடுறத பார்த்தா பயங்கரமா ஆடுறாங்க. நம்ம பெருசா பேசாம இருந்தோம், பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஸ்ரீராம். இது வந்து ஆர்சிபியோட பேட் டே அமைஞ்சிருச்சு. இன்னமும் குஜராத் வந்து கிரேட் டீமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சாம்பிள் சைஸ் வெயிட் பண்ணணும் இந்த சீசன். ஜிடி நல்ல டீம் தான், நான் இல்லன்னு சொல்லல, பட் த்ரெட்டனிங் டீமா ஒவ்வொரு மேட்சும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜிடி தான் ஃபேவரட்ஸா இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப சந்தேகம். லாஸ்ட் டைம் வந்து கடைசி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த 2 டீம்ஸ் இந்த வாட்டி மோதுறாங்க. எப்படி இருக்க போகுது? கல்கத்தால வச்சுதான் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கல்கத்தா தான். ஆமா ஸ்ரீராம், ஈடன் கார்டன்ஸ்ல தான் மேட்ச் இருக்கு. ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா கல்கத்தாக்கு தான் ஃபேவரா இருக்கு. 19 தடவை கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்எச் 9 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஈடன் கார்டன்ஸ்ல 10 தடவை கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்எச் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பட் ஹிஸ்டரி கேகேஆர்னு சொல்லுது இந்த 2 டீமும் போன வருஷத்தோட டாப் 2 டீம்ஸ். இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒருத்தங்க 10வது இடத்துல இருக்காங்க, இன்னொருத்தங்க ஐ திங்க் 8வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம் இவங்க 2 பேரோட டெம்ப்ளேட்டும் ஒரே டெம்ப்ளேட். ஓபனர் செம்ம அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் அதை கேரி பண்ணுவாங்க. அண்ட் ஒருத்த போலிங்ல இவங்க வந்து ஃபாஸ்ட் போலிங்ல எஸ்ஆர்எச் கட்டுப்படுத்துவாங்கன்னா கேகேஆர் ஸ்பின்ல கட்டுப்படுத்துவாங்க. இதே டெம்ப்ளேட் தான் இருந்துச்சு. பட் இவங்க இப்ப நம்ம விளையாடின 3 மேட்ச பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சு, எல்லாரும் அடிக்கலான்னு. பட் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துவாங்களா மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க, பட் மாத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். பேட் கமெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசின வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. 2 மேட்ச் தோத்துட்டோன்னு நம்ம அப்ரோச்சை மாத்திரோன்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா மாத்த போறது இல்ல, அப்படியே தான் ஆட போறோம் அப்படின்லாம் வந்து வீடியோ எல்லாம் பேசியிருக்காரு. பட் கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். சம்திங் இப்படி போயிட்டு இருந்தா ஒரு பிளான் பி அப்படிங்கறத யோசிச்சுதான் ஆகணும் ஒரு கட்டத்துல. அது எதுவும் பட் இப்படிதான் ஆடுவாங்க. ஈடன் கார்டன்ஸும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தானே இருக்கு. அவங்க தோத்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பெர்ஃபெக்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் கிடைக்கல. எஸ்ஆர்எச் 2 டோட்டல் இது அந்த தோத்த 2 மேட்ச்லயும் ஒரு மேட்ச்ல 160 அடிச்சாங்க, இன்னொரு மேட்ச்ல 190 அடிச்சாங்க. 190 அவங்களோட பேட் பேட்டிங் டே அன்னைக்கு அவங்க அடிச்சாங்க. இது பயங்கரமான டீமா தாங்க இருக்குது. இது வந்து ரூல் அவுட் பண்ணவே முடியாது. எப்ப வேணாலும் கேகேஆர் என்னதுன்னா, கேகேஆருக்கு என்ன கவலைனா எம்ஐ கிட்ட தோத்தப்போ எல்லா பேட்டர்ஸும் அந்த ஹார்ட் லென்த் அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் பாலுக்கே அவுட் ஆனாங்க. அதை எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. அண்ட் பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு போலர் அந்த பால ரொம்ப நல்லா போடுவார் ஹார்ட் லென்த். முன்னாள் கேகேஆர் பிளேயர். நான் வந்து பேட் கமின்ஸ் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஒவ்வொரு தடவையும் நான் ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க ஆப்போசிட்டா சொல்லி நீங்க ஜெயிச்சிடுறீங்க. அதனால நான் இந்த தடவை உங்ககிட்ட விட்டுறேன். நான் வந்து சன்ரைசர்ஸ் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த அப்ரோச் வந்து 2 மேட்ச் வந்து எடுபடல, பட் இந்த மேட்ச் கிளிக் ஆகும் அப்படின்னு வந்து நம்புறேன். அதனால சன்ரைசர்ஸ். அப்ப இதுக்காகவே நான் கேகேஆர் சொல்றேன். நான் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நைட் வரும், நைட் ரைடர்ஸ்ன்றேன் நான். பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.